துடிக்குது மனசு. மீனவர் சமுதாயத்தை சேர்ந்த ஏழை மாணவி திவ்யா பிகாம் 3ஆம் ஆண்டு படித்து வந்தார். கல்லூரி ஆசிரியர்கள் திவ்யாவை நிர்வாணமாக்கி அவமானப்படுத்தியதால் பிப்ரவரி தொடக்கத்தில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். உங்க பேத்தியை பத்தி சொல்லுங்க. எனக்கு பேசவே முடியல. எங்க அம்மாவுக்கும் இந்த பேசவும் முடியல. குழந்தையா இருந்ததுல இருந்து நான் அங்கேயே தான் இருக்கிறேன். ஒரே கவலை அது நினைப்பேன். எனக்கு என்னை பார்க்குறேன், நான் படிச்சு வேலைக்கு போய் சம்பாதிச்சு நான் உங்ககிட்ட கொடுப்பேன் ஆயான்னு சொல்லிச்சுமா. போட குழந்தை என்ன வேணுமோ துணியா புக்கா நோட்டா வேணும்னா உடனே போன் பண்ணோம் வீட்டுக்கு. எனக்கு பண்ணோம் என் பிள்ளை இந்த ஒரு வருஷத்துல மித்த நேரம்லாம் நாங்க எங்க வீட்டுல இருந்து துணி தேவைன்னா கூட போன் பண்ணோம். தைய கூலிக்காக இருந்தா கூட போன் பண்ணோம். உடனே அம்மாவை அனுப்ப மாட்டேன். அவங்களுக்கு எந்த கஷ்டமும் கொடுக்க கூடாது. ஏன்னா எங்க அக்காவுக்கு வந்து விவரமே சரியா தெரியும். உடனே கொடுத்து அனுப்புவோமா. ஆயாவை கஷ்டம் கூட கடிச்சு கூட இந்த கடிச்சா கொண்டு 1000 ரூபாய்க்கு அடை வச்சு அந்த என்னமோ அது கூட கொண்டு கொடுத்துக்கிட்டு அது வந்து பாட்டிய கஷ்டப்படுத்த பணத்தை வாங்கி இருப்பாங்க அம்மான்னு நிறைய எல்லாருக்கும் எதுக்காக கொடுத்து அனுப்பேன். புக்கு வாங்கணும்னு வாங்கியிருப்பாங்க அம்மா. ஆமா அப்பாக்கு இப்போ இது அந்த அம்மாவுடைய முன்னேற்றம் இதுதான். அப்பாவுக்கு அம்மா போய் சண்டை போடும். சும்மா ஆயா கிட்ட பணம் கேட்க போகாது. வந்தாலும் நான் கொடுப்பேன் 100 200 500 1000 கேட்ட உடனே கொடுத்து அனுப்புவேன். எங்கன்னா வட்டிக்கு வாங்கியாவது கொடுத்து அனுப்புவேன். பொண்ணு வந்துட்டா ரொம்ப கஷ்டமா கடலுக்கு போனாதான் சாப்பாடு. அந்த மாரி இருக்கிறதுக்கு நான் கட்டி கொடுத்துட்டேன். பிள்ளைக்கு தம்பி தான் சித்தி புள்ள அவரு. எனக்கு கட்டி கொடுத்துட்டு 2 குழந்தை நான் தான் வெட்டினு வந்து வளர்த்தேன். ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்கிறான். இன்னும் அவளுடைய தம்பி எங்கிட்ட தான் இருக்கிறான். தம்பி புள்ளனா வந்துமா 2 கண்ணுமா 2 குழந்தை. எங்க 10 பேரம் பேத்தி இருந்தா கூட எனக்கு பாசம் அதிகம் இது 2 குழந்தை மேலதான். ஏன்னா அவதான் மூத்த பிள்ளைங்க 2 பேரும். 10 பேரம் பேச்சுமா. அது 10ல 1 போயிடுச்சுமா. 9 தான் இருக்கு. அதே கவலை மறக்கவே முடியலமா. பொண்ணு போட்டோவை திருப்பி வச்சுதாமா படுத்துன்னு பாத்துக்கு வருகிறேன். ஏன்னா அவ வந்து உள்ள திருப்பி வச்சுட்டேன். போட்டோவை நேர்ல வச்சாக்கா வந்து எங்களுக்கு அதை பார்க்கவே முடியல. பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்கு, அழுற மாதிரி இருக்கு. நாங்க மூடி வச்சுக்கிறோம் வீட்டுல போட்டோவை. ரொம்ப நைட்ல வருத்தமா இருக்கு எங்களுக்கு. இப்போ எல்லார் வீட்லயும் ஒண்ணு. எங்க தம்பி வந்து பாசம் ரொம்ப அதிகம். அது 5 ஃப்ரேம் போட்டு அண்ணன் வீட்டு 1, தம்பிக்கு 1, அக்கா வீட்டுக்கு 1, அம்மா வீட்டுக்கு 1, எல்லார் வீட்டு எங்க வீட்டுல 1. இப்ப 5 பேர் கொடுத்து ஆட்டோலயும் ஒரு பிரேம் போட்டு. ஏன்னா இப்ப என் தம்பிக்கு வந்து அக்கா பொண்ணு. ஆனா என் பொண்ணை பொறுத்தவரை அவர் அப்பா மாமன். ஏன்னா அப்பான்னு தான் கூப்பிடும். ஒருத்தர் உங்ககிட்ட வந்து ஒரு அளவுக்கு தான் சொல்லியிருக்கா இல்லையா? ஃப்ரெண்டோட அம்மா கிட்ட எக்ஸ்ட்ராவா என்ன ஷேர் என்ன சொல்லிருக்காங்கன்னா, இவங்க கிட்ட வந்து செக் பண்ணாங்கம்மா, பணம் காணாம போயிடுச்சு. அது வந்து இல்ல, ஆனா காணாம போனப்ப இருந்துதான்னு கேட்டாங்க. இது வந்து கிடைக்கல, அந்த பணம் கிடைக்கல. ஆனா இவ வந்து லெட்டர் எழுதியிருக்கா பாருங்க. லெட்டர் வந்து ஒரு லெக்சர் நடத்தின இதுவே ஒரு HODக்கு எழுதியிருக்கா. அதாவது ஆசிரியர் அவர்களுக்கு எங்க வகுப்பில் பணம் திருட்டு காணாம போயிடுச்சு, எல்லாரையும் விசாரித்தார்கள், ஆனா என்னை மட்டும் சொல்லி ஒரு குறிப்பா இது பண்ணிருக்கா. இத வந்து இத படிச்சு நான் பார்த்துட்டு இத வந்து என்ன நீங்க தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா என்ன நடந்தது காலேஜுக்குள்ள நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியாதுன்றதுக்காக தான் இதுக்கு என்ன முடிவுன்னு நீங்க தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் நான் தான் வந்து ப்ரெஷர் பண்ணதே. முதல்ல எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க, மீடியாவுக்கு தெரியப்படுத்துங்க, என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு. ஆனா அவ என்ன சொல்லியிருக்கானா, அந்த 3வது இருக்கிற அவங்க ஃப்ரெண்டுடைய அம்மா கிட்ட என்னை வந்து ட்ரெஸ் ரிமூவ் பண்ணி பார்த்தாங்க, பணம் மேல இல்லைன்னு தெரிஞ்சவங்க ஜட்டியை கழட்ட சொன்னாங்களாம். இது வந்து என் பொண்ணு வந்து ஆபீஸ் ரூம்ல போய் சொல்ல போயிருக்கா. இத சொல்ல போயிருக்கும் போது அவங்க வந்து இவருக்கு ஆறுதலா, சரிம்மா இது வந்து பொம்பளை தானே, ஏதோ தெரியாம நடந்துருச்சு, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஆறுதல் சொல்லியிருந்தா கூட என் பொண்ணு மனசாரிடும். ஏன்னா நாங்க ஒவ்வொரு தவறு செய்யும் போதும் எங்க கிட்ட வந்து ஒரு சின்ன வேலை செய்யலாம், அப்ப வந்து அவளை வந்து தட்டி கொடுத்துதான் நாங்க பண்ணிருக்கோம். இது யாரு, நம்ம ஆயா தானே திட்டினாங்க, இது யாரு, நம்ம அம்மா, இது நம்ம மாமா அப்படின்றதுனால அவளுக்கு கண்டிப்பா ஆபீஸ் ரூம்ல போய் சொல்லும் போதோ இல்ல அந்த லெட்டர் எழுதும் போதோ யாராவது அவளை வந்து தட்டி கொடுத்து என்கரேஜ் பண்ணியிருந்தா கண்டிப்பா என் பொண்ணு இந்த முடிவுக்கு போயிருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவ நல்ல பிள்ளாகும்.
அங்க போய் சொல்லும் போது அவங்க அதுக்கு மேல என்ன சொல்லிருக்காங்கன்னு தெரியாதான் மனம் உடைஞ்சிருக்கா. ஏன்னு கேட்டீங்கன்னா சனிக்கிழமை நடந்திருக்கும் போது திங்கக்கிழமை என் பொண்ணு காலேஜ் அட்டன் பண்ணிருக்கா, செவ்வாய்க்கிழமை காலேஜ் போயிருக்கா. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு என்ன நடந்து தெரியாம நேரம் அவ வரும்போது மனம் உடைஞ்சு வந்திருக்கும் போது அந்த நேரம் பார்த்து எங்க அக்கா வீட்டுல இல்ல, அதாவது எங்க மாமாவுக்கு அட்மிட் பண்ணிட்டாங்க ஸ்டாண்டில. அவருக்கு இன்னும் 2 நாள் கழிச்சு அவருக்கு ஆபரேஷன். என்ன ஆச்சு உங்களுக்கு? இந்த காலு ஒரு குடைச்சல், ஒரு காலு மட்டும், அதனால உங்களை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. ஆனா சனிக்கிழமை அட்மிட் பண்ண அன்னைக்குதான் அந்த சம்பவம் அங்க நடந்திருக்கு. சனிக்கிழமை சாயந்தரம் வந்து லாஸ்ட் மந்த் 29க்கு சொல்லும் போது அக்கா சனிக்கிழமை ஈவினிங் தான் அக்கா கிட்ட சொல்லிருக்காங்க. மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை அக்கா வந்து மாமா கிட்ட பகிர்ந்துட்டாங்க, இந்த மாதிரி திவ்யாப்பா சொன்னாங்க. உடனே அவரும் சொன்னாராம் நம்ம போய் கேட்கலாம் அப்படின்னுட்டு. இல்ல ஏதோ மார்க் வந்து இன்னும் குறைச்சிருவாங்களாம், முடிய போகுது, இன்னும் 2 மாதம் எலெக்ஷன் வருதுனால கொஞ்சம் முன்கூட்டியே எக்ஸாம் வைக்கிறதா சொல்லியிருக்கா போல இருக்கு. அதனால எதுவும் முடிஞ்சு போகுதுன்னு வேண்டாம் நீங்க வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்களாம். இவங்க வந்து என் தங்கச்சிட்ட சொல்லிருக்காங்க, தங்கச்சிக்கிட்ட அம்மா கிட்டயும். அப்போ எனக்கு மெசேஜ்ல நானும் எங்க வீட்டுலதான் அம்மா கிட்ட தான் இருக்கேன், நானு என்கிட்ட சொல்லியிருந்தா கண்டிப்பா நான் போய் கேட்க முடியும். ஏன்னு கேட்டீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் துருத்துருன்னு பேசிடுவேன், பின்னாடி வர இதுவெல்லாம் நான் யோசிக்கவே மாட்டேன், முன்னாடியே கேட்டுருவேன். அந்த பிள்ளை வந்து தகவல் தெரிஞ்சதுன்னா ஒண்ணு காலேஜ்ல போய் கேட்டுருக்கலாம், இல்ல இவளையாவது ஒரு ஆறுதல் சொல்லியாவது வச்சிருந்துருக்கலாம். மனம் முறிகிற அளவுக்கு அந்த நடந்திருக்குன்னா அந்த சம்பவம் நடந்திருக்கு, நாம இந்த அளவுக்கு அது பண்ணணும்ன்றதுக்காக நம்ம நினைச்சிருக்கோம். ஆனா எனக்கு கிடைச்ச நியூஸ் செவ்வாய்க்கிழமை நைட்டு 8:15 தான் எங்களுக்கு நியூஸ். என்னன்னா நாங்க ஆட்டோல செய்தி கேட்டு போன் வந்து இந்த மாதிரி யாருமா அது சாந்தியுடைய பொண்ணாம ஊர் ஆள்காட்டு குப்பத்துல இருக்க அந்த பொண்ணு சூசைட் பண்ணிச்சுன்னு சொல்லும் போது அண்ணனையும் தங்கச்சியும் கூட்டிட்டு வேகமா நாங்க ஆட்டோ பறக்குது. அந்த ஆட்டோ வந்து ஆக்சிடென்ட் ஆயிருந்தா நாங்க 3 பேரும் காலி ஆகணும், அந்த அளவுக்கு ஸ்பீடா போய் இறங்குறோம். ஆனா பொண்ணை வந்து வாழை குறுத்து மாதிரி சாவலதான் பார்த்தோமே தவிர அவங்க அதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு வந்துட்டாங்க. அப்போ அவளை பிடிச்சி கத்துற, என்ன எதனா சொன்னியா திட்டினியா என் பொண்ணு என்ன பண்ண அப்படின்னு கேட்கும்போது, இல்லம்மா காலேஜ்ல என்ன நடந்தது தெரியல, என் பொண்ணு இந்த மாதிரி ஆயிடுச்சு, சனிக்கிழமை நடந்த சம்பவத்தை சொன்னாங்க. சனிக்கிழமை நடந்த சம்பவத்தை ஏன் எங்ககிட்ட சொல்லல அப்படின்னாக்கா எனக்கு தெரியாதுமா என் பொண்ணு சொல்லவானா சொன்னா. உடனே பேக் எல்லாம் எடுங்க, அப்போ ஏதோ சம்பவம் நடந்ததுக்குன்னா கண்டிப்பா ஏதாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேக் எல்லாம் எடுத்து ஒரு புக்கா அலசி நான் பார்த்ததுனால எனக்கு 10வது படிச்சிருக்கேன், இவங்க படிக்கல, இவங்க கம்மன் விட்டுட்டு எல்லாம் அழுகுறாங்க ரோட்ல உட்காந்துட்டு, எல்லாம் அலசி பார்த்தா அதுல எழுதிருக்கு. ஹெச்ஓடிக்கு வந்து பண்ணிருக்காங்க. ஆமா எழுதிருக்கா, எழுதிட்டு அந்த நோட்டோட வந்து இந்த அழுதா எப்படி இருக்கும் அந்த கொஞ்சம் ஈரப்பதம் கண்ணுல இருந்து தண்ணீர் அந்த பொட்டு இருக்கிறது. அந்த நோட்டை வந்து நான் இன்ஸ்பெக்டர் அவர் யாரு பேர் தெரியல, அவங்க கிட்ட இந்த நோட்டை கொடுத்து அந்த கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்தோம் நாங்க ரிப்போர்ட், இந்த மாதிரி நடந்திருக்குங்க எங்களுக்கு, இதுக்கு வந்து நாங்க கேஸ் நாங்க கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லி நாங்க அப்பதான் எழுதி கொடுத்துட்டு இது பண்ணோம். நான் நிறைய பேருக்கு சொல்ல விரும்புறது என்னன்னா, இதுக்கப்புறம் என் பொண்ணுக்கு வந்த நிலைமை இனி யாருக்கும் வரக்கூடாது. ஒவ்வொரு ஆசிரியரும் அவங்க வந்து நம்ம கையில இருக்கிற குழந்தைய கொடுத்துருக்காங்க, அவங்க எப்படி நடந்துக்கணும், என்ன மாதிரி எப்படி இருக்கணும்ன்றதுக்கு இது ஒரு முன் உதாரணம். கடைசியா ஒரு பொண்ணு வந்து தீ குளிச்சுட்டேன்னு வந்தாங்க, 8ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளையா. என் பொண்ணு இறந்து ஒரு 15 நாள்ல ஒரு வாரத்திலேயே எங்க உங்க ஏரியால இல்ல வேற எந்த ஏரியான்னு தெரியாது, நான் டிவில பார்த்தோமா, டிவில அந்த பொண்ணு தீ குளிச்சிருக்காளாம். அந்த பிள்ளையுடைய அந்த மேடம் அந்த கிளாஸ் டீச்சருடைய பேக கொண்டு போய் வைக்க சொன்னாங்களாம். நாங்க படிக்கதான் அனுப்புறோம், நீங்க என்ன வேலை காட்டி அந்த பிள்ளைய அந்த பேக கொண்டு போய் வைக்க சொல்றது. அதுக்கப்புறம் அவங்க வந்து அதை பார்த்தாங்களா, அதுல பணம் திருட்டு போயிடுச்சு. அது இன்னொரு பொண்ணு திவ்யா சேர்த்து 2 பொண்ணு இறந்து இருக்குது. என்ன இது வந்து படிக்க சொல்லி அனுப்பும் போது நீங்க படிப்பு அறிவுரை ஊட்ட சொல்லிருக்கீங்களா, இல்ல அவங்களை தற்கொலைக்கு முயற்சி செய்யறதுக்கு உண்டான வழிகளை நீங்க தேடி கொடுக்குறீங்களா சொல்லுங்க பாக்கலாம். அது வந்து அவங்க செய்யற மிகப்பெரிய தவறு என்னன்னா, ஆசிரியரா தான் இருக்கணும். ஆசிரியர் நல்ல ஒரு நண்பரா இருக்கலாம், ஆசிரியர் நல்ல தாயா இருக்கலாம். ஆனா நாங்க படிக்கிற காலத்துல சொல்லுவாங்க, உங்களுக்கு எல்லாம் ஒரு குழந்தை தான், எனக்கு 40 பிள்ளைங்க அப்படின்னு. நாங்க படிச்ச தான் கார்பரேஷன்ல தான் படிச்சேன். எங்க சார் சொல்லுவார், சுவாமிநாதன் சார், அவரு உனக்கு ஒரு பிள்ளைதாமா, எனக்கு இப்ப இருக்கிறாங்களே 45 பேரும் என் பிள்ளைங்க, அதுல எது நடந்தாலும் நான் தான் பொறுப்புன்னுவாங்க. ஆனா இப்ப இருக்கிற ஆசிரியர் தாய் மாதிரி இல்ல, ராட்சசியா மாறிட்டு இருக்காங்க. இப்ப என் பொண்ணு இழந்தது காரணமே அவங்க ஒரு ஆறுதலா ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்கன்னா நேரம் என் பொண்ணு செத்து இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்களே. ஏமா இப்ப நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கீங்க இல்லையா, என்ன பொசிஷன்ல இருக்கு? கோர்ட்ல இருக்கு இல்லையா கேஸ்? கோர்ட்ல இருக்குதா, வெளியே வந்திருக்காங்க 4 பேர். உங்களுக்கு விவரம் தெரியல, அவங்க 4 பேரும் ஜாமீன்ல வெளியே வந்திருக்காங்களாம். அந்த ஜாமீன் என்ன அடிப்படையில வந்திருக்குன்னா, இந்த பொண்ணு வந்து யாரையும் குறிப்பிடல அப்படின்னு,
அதாவது பேரை வச்சு குறிப்பிடல அப்படின்னு. ஆனா குறிப்பிட்டிருக்கா. என்னன்னா இப்ப அவங்க ஆசிரியருக்கு மேல ஆசிரியருக்கு தெரியப்படுத்துதுன்னா எங்க வகுப்புல இந்த மாதிரி நடந்திருக்கு, அவங்க அந்த வகுப்புல யார் இருப்பாங்கன்றது அவங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம யார் யாரு அதுல பங்கு கொண்டிருக்காங்கன்னு ஏற்கனவே 4 பேர் அரெஸ்ட் பண்ணும்போது தெரியும். இதுல இருக்கும்போது யார குறிப்பிடலன்னு சொல்லணும்? 4 பேர் தான் தெரிஞ்சு போச்சு. இல்ல இன்னும் யார குறிப்பிடணுமா? இறந்தவ எப்படி மீண்டு வந்து குறிப்பிடுவாங்களா? ஜாமீன் வந்து அதுல அந்த அடிப்படையில தான் போயிருக்கு. லெட்டர்ல பேர் குறிப்பிடல. இப்ப லெட்டர்ல பேர் குறிப்பிடலன்னா வகுப்புல இந்த லெக்சர் தான் பாடம் நடத்துறாங்கன்றது நிர்வாகத்துக்கு தெரியும். இதுக்கப்புறம் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது இவங்கதான் அடிப்படையா, இவங்கதான் காரணம்ன்றதும் தெரியும். இதுக்கப்புறம் வேற யார் பேரை குறிப்பிடணும்ன்றாங்க? நாங்க கேக்குற கேள்வி இதுதான் மெயின். கோர்ட் தான் முடிவு. ஆமா, முடிவு சொல்லணும். ஏற்கனவே இருந்த மேடம் வந்து என் பொண்ணுக்கு சுடிதார் எல்லாம் கிஃப்ட் பண்ணிருக்காங்க. அந்த அளவுக்கு அவ படிக்கிற பிள்ளை. ஆரம்பத்துல மார்க் கம்மியா இருந்தாலும் 2வது இப்ப அரியர் இல்லாத அழகா வந்தவ. முதல்ல செமிஸ்டர் அவ எழுதும் போது இங்கிலீஷ்ல போயிடுச்சு. அப்போ அந்த மேடம் சொன்னாங்க, மேடம் அவ தமிழ் மீடியத்துல இருந்து வந்திருக்கா என் பொண்ணு, ஒருவேளை ஃபெயில் ஆயிட்டா எதனா மனசு வேதனை சொல்ல போறாங்கன்னு, அதனால அவ எழுதும் போது ரொம்ப அதெல்லாம் இல்லம்மா, நாங்க கவலையே பட மாட்டோம். அவ வந்து இந்த அளவுக்கு படிச்சு எழுதியிருக்கானா அடுத்த தடவை வந்து இதான் ஃபர்ஸ்ட் செமிஸ்டர் தானே, அதனால நீங்க கவலைப்படாதீங்க, அவ நல்லா வந்துருவா, நல்ல மார்க் எடுத்துருவா. அதே மாதிரி அவங்க வார்த்தை அதே காலேஜ்ல அதே லெக்சர் வந்து அந்த அளவுக்கு எங்களுக்கு சொன்னவங்களும் இருக்காங்க. அதே காலேஜ்ல இப்ப வந்திருக்கிற லெக்சர் இந்த மாதிரி ஆக்கணுங்களும் இருக்காங்க. நாங்க வந்து யாரும் குறை சொல்றதுக்காக இல்ல, இனி இந்த மாதிரி சம்பவம் வேற யாருக்கும் நடக்க கூடாதுன்றதுக்காக இது பண்றோம். சொல்ல துடிக்குது